ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு மொமெண்ட் டியூட்டி. இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் கிண்டர் ஜாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பால் பவுடர், மஞ்ச் அண்ட் டைரி மில்க் தான். ஸோ மஞ்ச் வந்து 1 அப்படி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்யறதுனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன், டைரி மில்க்கும் மஞ்சும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் டைரி மில்க்கை நான் உடச்சி பீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து இதை வந்து நல்லா சூடாக்கி இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த பவுலை அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம்னா நல்லா வந்து மெல்ட் ஆகிருக்கும் சாக்லேட்ஸ். ஸோ இதை வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ கட்டிலாம் இல்லாத மாதிரி நல்லா நீங்கள் வந்து கலரி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இன்னொரு தடவை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பிளேட்டில் மஞ்சு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிட போகிறேன். ஸோ நல்லா வந்து தூள் பண்ணிக்கலாம். ஸோ தூள் பண்ணுறதுக்கு நான் மிக்ஸியோ இல்லை எதையும் யூஸ் பண்ணலை. நான் வந்து அப்படியே என்னோடய கையை வச்சு நல்லா தூள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து தூள் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்ஸோட இப்போ நான் இந்த மஞ்சோட பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மஞ்ச் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு பதில் பர்க் கூட எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே டேஸ்ட் தான் வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இன்னொரு மஞ்ச் எடுத்து அதே மாதிரியே மறுபடியும் நான் க்ரஷ் பண்ணி நல்லா தூள் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதோடு நம்ம வந்து பால் பவுடரை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் நல்லா பவுடர் பண்ண சுகரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் வந்து பாயில்டு மில்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ ரொம்ப லூஸியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் கூட நம்ம வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நீங்கள் கலக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டவ் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா சிம்மில் தான் இருக்கணும், அதாவது லோ ஃப்ளேமில் இருக்கணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா இது வந்து கறிக்குதா மாதிரி ஒரு கலரில் மாறிடும். ஸோ இது திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட்ஸ் மெல்ட்ஸோடு நான் மஞ்சும் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போது அதை வந்து ஒரு பாலாக வந்து உருட்டிட்டு ஸோ அது மேலே நான் மறுபடியும் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மஞ்சை வந்து நல்லா இந்த மாதிரி மேலே வந்து கோட்டிங் கொடுத்துட்டு நல்லா ஒரு பால் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக ஆக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் இதே மாதிரி 2 எடுத்துக்கிட்டேன் பண்ணி. ஸோ பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது நான் வந்து கிண்டர் ஜாயோட கப் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டாய் வரும், அந்த கப்பை எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கிண்டர் ஜாய் கப்லேயே தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற எந்த கண்டெய்னரில் வேணாலும் நம்ம இதை வந்து பண்ணலாம். ஸோ இப்போது இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஒயிட் க்ரீமை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சாக்லேட் பால்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹோம்மேட் கிண்டர் ஜாய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம கிண்டர் ஜாயில் கப்லேயே தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, நம்ம வீட்டில் எந்த கப்லேயும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.